வணக்கம். எஸ்எஸ்சியோட செலெக்ஷன் போஸ்ட் 12க்கான வேகன்சிஸ் வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2000 வேகன்சிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்லேயே நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோல நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அங்க இருக்கிற 2000 வேகன்சிஸ்க்கு வந்து எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது. இப்போ நீங்க 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 267 வேகன்சிஸ் வந்து என்னன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த இதுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே எலிஜிபிளா இருக்கும். சரி, ஸோ இதை பார்த்துட்டு வந்து என்னன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தோங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றது ஒரு யூஸ்மே இல்லை. அதனால தான். சரிங்களா? சரி, இதை எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ போஸ்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது இந்த நார்த் வெஸ்ட் ரீஜியனோட போஸ்ட் நம்பர் இருக்கு. போஸ்ட் நம்பர் இம்பார்ட்டன்ட். போஸ்ட்டுக்கான நேம், அதே மாதிரி வந்து என்னன்னா உங்களுக்கான வந்து டிபார்ட்மெண்ட், ஸோ ஏஜ் இருக்கும், இதோட பே ஸ்கேல், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னா பேசிக்ஸ், ஸோ உங்களோட டீடைல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கில் டெஸ்ட் எதுக்குமே பெருசா தேவையில்லை. பட் சில இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது வந்து வரும்போது நான் சொல்றேன். மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து ஃபைனல்ல வந்து என்ன டோட்டல் வேகன்சி. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் வந்து நான் அப்ளை பண்ணுங்க. சரியா? இதுல மேக்ஸிமம் வேகன்சி எதுல இருக்கோ அதெல்லாத்தையும் வந்து பிக் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து என்னன்னா எல்லாருமே வந்து எலிஜிபிள். நீங்க கிராஜுவேட் பண்ணீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க +2 முடிச்சிருக்கீங்கன்னா இதுல பர்டிகுலர் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து 12th வரைக்கும் கொடுத்தா அதுல இருந்து நீங்க அட்டன் பண்ணலாம். இப்போ மெட்ரிகுலேஷன் வந்துன்னா நீங்க 10th லெவலில் முடிச்சிட்டீங்கன்னா அது இதுக்கெல்லாம் எலிஜிபிளா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து என்னன்னா பாருங்க. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கு. பட் சம் பீப்புள் என்ன பண்றாங்க, இது நார்தன் ரீஜன்ல இருக்கு. ஸோ நார்தன் ரீஜன்ல இருந்துச்சுன்னா எனக்கு வேலை வந்து நார்தன் ரீஜன்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னன்னா ஒருத்தர் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நார்தன் ரீஜன் போட்டு தான் அப்ளை பண்ணார். ஆனா இப்போ ஒர்க் பண்றது வந்து சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம். சரிங்களா? நீங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா இங்க இருக்க டிபார்ட்மெண்ட் பாருங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம சென்னை தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா உங்களுக்கான ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஒர்க் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணுங்க. அட் எண்ட் செலெக்ஷன்ஸ் போகும்போது வந்து என்னன்னா நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா நீங்க போங்க. அப்படி இல்லையா நம்ம வந்து என்ன அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இங்க வந்து என்னன்னா ஸோ நார்தன் ரீஜன் வந்து என்னன்னா 21024 ஆஃபீஸ் சூப்பரண்ட் அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல வந்து என்னன்னா வேகன்சிஸ் வந்து ஹையா இருக்கு. சரிங்களா? ஸோ வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 27 வேகன்சிஸ் வந்து இதுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேற எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. பேச்சுலர் டிகிரி வந்து என்னன்னா நீங்க முடிச்சிருக்கணும். இதுக்கு எல்லாருமே வந்து என்னன்னா எலிஜிபிளா இருப்பீங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 18ல இருந்து வந்து 30 வரைக்கும் இருக்கீங்களா? பட் நீங்க வந்து என்னன்னா எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க, ஓபிசி கேண்டிடேட் ரிலாக்ஸேஷனுமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு வந்து நான் அப்ளை பண்ணேன். இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்றேன்னா இந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்லை. நீங்க டக்குன்னு வந்து என்னன்னா பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்க கிராஜுவேஷன் முடிச்சுன்னா அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா பார்க்க தேவையில்ல. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா யூடிசி கேண்டீன் அட்டண்டன்ட் இது எல்லாத்துக்குமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அது வந்து ஃபீல்டு மேன் ஏன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இது பாருங்களா நீங்க +2 வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சி வந்து 9 இருக்கு. சரிங்களா? ஒரு கொஞ்சம் அதிகமான வேகன்சி இருந்ததுனால நான் இதை வந்து என்ன பிக் பண்ணியிருக்கேன். சரி, அதே மாதிரி வந்து என்னன்னா ஸோ இங்க வந்து என்னன்னா ஆஃபீஸ் அட்டண்டன்ட் மல்டி டாஸ்கிங் போஸ்ட், அதே மாதிரி ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இதுலயுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சி வந்து என்ன அதிகம். ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்னன்னா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ஒன்று இது பண்ணிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா இந்த ரீஜனுக்கு வந்து நான் எலிஜிபிளா இருக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, இதுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், பே பண்ணுவீங்க. சரிங்களா? ஆனா நீங்க எஸ்சி/எஸ்டியா இருக்கீங்க, உமன் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பேல நீங்க எத்தனை போஸ்ட் வேணா அப்ளை பண்ணுங்க. பட் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஜெனரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து தனித்தனியா அப்ளை பண்ணணும். ஆனா நீங்க எக்ஸாம் எழுதும் போது வந்து இப்போ கிராஜுவேட் லெவல்ல ஒரு 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இந்த 4ஐயும் கிளப் பண்ணி ஒரு கிராஜுவேட் லெவல் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ +2க்கு அப்ளை பண்றீங்க, 4 இதையும் கிளப் பண்ணி ஒரே ஒரு வந்து என்னன்னா +2 இது எழுதுவீங்க. ஆனா என்ன நினைக்காதீங்கன்னா 10th +2 கிராஜுவேட் எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸாமோட வேரியேஷன்ஸ் வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா இந்த டெக்னிக்கல் ஆப்ரேட்டருக்குமே வந்து என்னன்னா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான மேபி வந்து என்னன்னா வேகன்சிஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ மோர் தென் 10 வேகன்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிருப்பேன். அதை நீங்க செக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நான் கொடுக்கறதுக்கான ஒரே ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. அதனால வந்து என்னன்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை
ஸோ மிச்சம் இருக்கிற போஸ்ட்லாம் இருக்கு, பட் வேகன்சிஸ் வந்துட்டு 1 or 2 வேகன்சி, 3 வேகன்சி, 4 வேகன்சி இருக்கு. இதுல உங்களுக்கான வந்து என்ன போஸ்ட் பாருங்க. போஸ்ட் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்ளை பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க டெடிகேட்டா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஸோ ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து மொத்தம் இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். மொத்த வேகன்சியுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஸோ 267 வேகன்சிஸ் வந்து என்ன நீங்க மென்ஷன் பண்ணிது பாத்தீங்களா. ஸோ இந்த வேகன்சி பொறுத்து தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு செலெக்ஷன்ஸ் இருக்க போது. அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு வந்து என்னன்னா மொத்தம் 200 மார்க்ஸ் வந்து எழுதுவீங்க சரிங்களா. 200 மார்க்ஸ்ல மினிமம் வந்து 150 பிளஸ் வந்து எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து என்னன்னா நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்போ நீங்க நான் ஒரு போஸ்ட் நேம் சொன்னல. இப்போ இந்த போஸ்ட் நேம் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ssc.government.in இந்த வெப்சைட் வந்து இது கீழே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் டீடைல் எப்படி செக் பண்ண சொல்லிடுறேன். செலக்ட் எக்ஸாமினேஷன் பேஸ் 12 அப்படின்னு கொடுத்துருங்க. இதுல வந்து ரீஜன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா நீங்க சென்ட்ரல் ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுல இந்த போஸ்ட் கேட்டகரியோட நம்பர் இருக்கும். இதுல வந்து இந்த கேட்டகரி நம்பர் நீங்க சூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து CR1 போட்டோம்னா இது வரும். இதுல நீங்க இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கான இது வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மென்ஷன் பண்ண இதை மட்டும் வந்து செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால சொல்றேன் நான் என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சனோ அது எல்லாத்தையும் வந்து இதுல போட்டு அதை வந்து என்ன அப்ளை பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து என்ன கிடைக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண பார்ப்பேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.